இன்னைக்கு எங்க அப்பா மீன் ஏலம் விடுவாங்கல்ல, புடிச்சிட்டு வந்ததுமே அந்த இடத்துல போய் மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. இவ்வளோ மீனுமே 500 ரூபாய். இந்த மீன் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க, பாறை மீன் தான். நான் முன்னாடி போட்ட வீடியோல சொல்லியிருக்கேன்ல, அம்மா ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு விதமா மசாலா அரைப்பாங்கன்னு. இன்னைக்கு வறுத்தரைச்சு மீன் குழம்பு வைக்க போறாங்க. இதோட ரெசிபியுமே என்னோட ஓல்டு வீடியோஸ்லலாம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நேத்து நாங்க கிளீன் பண்ணி வச்ச சால மீன். நேத்து நாங்க என்ன பிளான் பண்ணோம்னா, அந்த சால மீன் வச்சு குழம்பு வைக்கலான்னு. இன்னைக்கு மீன் வாங்கியாச்சு, அதனால நாங்க அதை இன்னைக்கு ஃப்ரை பண்ணிடலான்னு ஐடியா போட்டாச்சு. மீன் குழம்பு வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இன்னைக்கு கொஞ்சம் வறுத்து அரைக்கிறதுக்கு மட்டும் டைம் ஆச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சிம்பிளா பண்ணிடலாம். இங்கெல்லாம் இப்ப ரொம்ப மழை பெய்யுது. அதனால டெய்லி மீன் வாங்க போறதெல்லாம் கஷ்டம். அதனால இன்னைக்கு வாங்கின மீனை 2 பேட்சா பிரிச்சு வச்சுட்டோம். இன்னைக்கு ஒரு நாள், அதுக்கப்புறம் நாளைக்கு. மீன் கறி கொதிக்கட்டும். அந்த கேப்ல நம்ம காலையில சாப்பாடு சாப்பிட்டுடலாம். இன்னைக்கு என்னன்னா தோசையும் தேங்காய் சட்னியும் தான். தேங்காய் சட்னியுமே நான் எழும்புறதுக்குள்ளேயே அம்மா வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. எனக்கு தேங்காய் சட்னினாலே பிடிக்காது. ஆனா நிறைய பேருக்கு பிடிக்கும். எனக்கு தக்காளி சட்னி பிடிக்கும். ஆனா தேங்காய் சட்னி சுத்தமா பிடிக்காது. மீன் ஃப்ரைக்கு அம்மா சிம்பிளான மசாலா தான் சேர்ப்பாங்க. ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க பார்த்து பண்ணுங்க. கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் அது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா நசுக்கி அது கூட சேர்த்தா போதும். கொஞ்சம் பெப்பரும் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நாங்க கொஞ்சம் மிளகாத்தூள் அதிகமா சேர்த்ததுனால பெப்பர் ஆட் பண்ணிக்கல. இது பார்க்கறதுக்கு சிம்பிளா தான் இருக்கும். ஆனா நீங்க செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். எக்ஸ்ட்ராவா நீங்க வேற எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இது சால மீனுக்குனால இந்த மாதிரி நம்ம பொரிக்கிறோம். ஒவ்வொரு மீனுக்கு அதுக்கேத்த மாதிரி நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் கடையில இருந்தெல்லாம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா வாங்கி சேர்த்து பண்ணுவேன். ஆனா அது எதுவுமே அம்மா பண்ற அந்த ஃபிஷ் ஃப்ரை டேஸ்ட்டுக்கு வராது. பாத்தீங்களா, ஒரு 5 நிமிஷத்துலயே குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு, அந்த கேப்ல நாங்க இப்ப தோசை சுட ஆரம்பிச்சாச்சு. எங்க வீட்ல எல்லாருக்கும் இட்லியை விட தோசை ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் தோசை பிரியர்கள்னே சொல்லலாம். அதுலயும் என் அக்காவோட குட்டி பாப்பா இருக்கால, அவளுக்கு கூட தோசை தான் பிடிக்கும். அதனால நாங்க எப்பவுமே தோசை தான் எங்க வீட்ல. எப்பவும் தோசையே சாப்பிட்றதுனால போர் அடிக்காம இருக்க நாங்க கீ தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை, எக் தோசை இந்த மாதிரி எல்லாம் நாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்ணி சாப்பிட்டுப்போம். எனக்கு என் அம்மா தோசை சுட்டு தர, நான் அப்படி சுட சுட உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அம்மா எனக்கும் பாப்பாக்குனா மட்டும் நல்லா நெய்யெல்லாம் விட்டு நல்லா முருவெல்லாம் சூப்பரா தோசை சுட்டு தருவாங்க. இந்த கீ தோசைலாம் சும்மாவே சாப்பிடலாம். நம்மளுக்கு சட்னி எதுவுமே தேவையில்லை. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, எனக்கு வேற சட்னி பிடிக்காதா. சரி, கீ தோசைனா நார்மலாவே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இதுவே ஓகேன்னு சொல்லிட்டேன். எனக்கு தோசை எவ்வளவு பிடிக்குமோ அதே மாதிரி ஆப்பமும் ரொம்ப பிடிக்கும். உங்கள எத்தனை பேருக்கு ஆப்பம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. சண்டே நாங்க ரொம்ப சீக்கிரமாவே எழும்பி சர்ச்சுக்கு போவோமா, ஒரு 6 மணிக்கெல்லாம். அப்போ ஒரு ஹோட்டல்ல ஆப்பம் சாப்பிட்டுட்டு போவோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த ஹோட்டலோட நேம் நான் இன்னொரு நாள் உங்களுக்கு கண்டிப்பா வீடியோல சொல்றேன். கீ தோசை பண்றதாட்டு இருந்துச்சுன்னா நல்லா முருவலா நீங்க தோசை சுடலாம். இப்போ வந்து அம்மா அடுத்து முட்டை தோசை பண்ண போறாங்க. அதனால கொஞ்சம் குண்டா இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கீ தோசை, ஒரு முட்டை தோசை. அதனால நம்ம இன்னைக்கு சட்னில இருந்து தப்பிச்சாச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். நல்லா மழை பெய்யும் போது இந்த மாதிரி சூடா தோசை சுட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அம்மா இன்னொரு தோசை போடுற கேப்லயே நான் ஃபர்ஸ்ட் தோசையே ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்படியே நாங்க பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வருது, பில்லோவையும் தூக்கிக்கிட்டு. நாங்கெல்லாம் தோசை சாப்பிட்றோமா, அதே மாதிரி மேடம்க்கு எழுந்ததுமே பால் கொடுத்தாச்சு. அவளே சமத்தா குடிச்சிருவா, அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த கேப்ல இங்க மீன் குழம்புமே ரெடி ஆயிட்டு ஃபைனலா நம்ம கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நான்லாம் எப்பவுமே குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் மீன் போடுவேன். ஏன்னா எனக்கு மீன் எப்போ போட்டாலுமே மீன் உடஞ்சிரும். ஆனா எங்க அம்மா எல்லாம் மொத்தமா போட்டு தான் மீன் குழம்பு வைப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே ஆகாது, நல்லா தான் இருக்கும். நமக்கு இன்னுமே நல்லா ட்ரைனிங் வேணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மீன் குழம்பு வச்சாச்சு. நமக்கு சைட் டிஷ்க்கு ஏதாவது வேணுமே, அதனால அப்பா கீரை கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. என்னடா எங்க அப்பா இதெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்காதுங்க. நம்ம வீட்டு வேலை நம்ம எல்லாருமே பண்ணலாம். அப்பாவும் ஃப்ரீயா இருந்தா இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கறது, காய்கறி கட் பண்ணி கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. சேம் அதே மாதிரிதான் என்னோட ஹஸ்பண்டுமே. இது பொண்ணுங்க தான் பண்ணணும் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. எனக்கு முடியலைன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்ல நான் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சாலுமே அவங்க என்ன ஹெல்ப் பண்ணி தருவாங்க. மேடம் பால் குடிச்சாச்சு. பால் குடிச்சதுமே சமத்தா அந்த பால் பாட்டிலையும் நம்ம கிட்ட கொண்டு தந்துருவா. ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு இவா. மேடம் பால் குடிச்சாச்சா, இப்ப கொஞ்சம் எனர்ஜி வந்திருக்கும். இனி ஒரே ஓட்டமும் சாட்டாவுமா தான் இருக்கும். நான் நிறைய குழந்தைங்கள பார்த்திருக்கேன். எல்லா குழந்தைங்களோட இவ ரொம்ப சமத்து. ரொம்பலாம் கஷ்டப்படுத்த மாட்டா. அப்படி நிறைய குழந்தைங்க தூங்கி எழும்பும் போதெல்லாம் அழுதுட்டே வருவாங்கல்ல, இவ சின்ன குழந்தையில இருந்தே சிரிச்சுட்டே தான் எழும்புவா. இனியாலும் சும்மா இருக்காது. தாத்தாவை எப்படிடா நோண்டலான்னு பார்த்துட்டே இருப்பா.
கொஞ்சம் எங்க கண் அசந்த கேப்ல ஆளு கீரையை எடுத்து கீழே போட்டாச்சு. இந்த மாதிரி வேலையெல்லாம் அப்பப்போ பண்ணுவா. இருந்தாலுமே அவ இல்லைன்னா ரொம்ப ரொம்ப போர் அடிக்கும். பாருங்க, கீழே போட்டது தப்புன்னு அவளுக்கே தெரியுது, மறுபடியும் அதை எடுத்து தாத்தாட்டா குடுக்குறா பாருங்க. இந்த மாதிரி அவளே பண்ணுவா, அவளே கரெக்ட் பண்ணிப்பா. நம்ம ஏதாவது வேலை சொன்னாலும் செய்வா, ஏதாவது எடுத்துட்டு வானாலும் எடுத்துட்டு வருவா. என்னடா நான் இன்னைக்கு எந்த வேலையுமே பண்ணலன்னு நினைக்காதுங்க. இங்க வந்தாதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியும். வீட்லயே ரெஸ்ட் எடுப்பேன் தான், இருந்தாலும் இங்க வந்து அம்மா அப்பாவே எல்லாம் பண்ணிடுவாங்க. அப்பா ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு. இப்ப அம்மாக்கும் பாப்பாக்கும் தோசை சுடுறாங்க. எனக்கு இப்பவே ஒரு கூட்டு ஒரு குழம்பு பண்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிரும். ஆனா எங்க அம்மா அப்படி இல்லை, எவ்வளோ வேலைனாலும் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆச்சரியமா இருக்கும், நம்மலாம் இந்த ஏஜ்ல எப்படிடா பண்ணிக்க போறோம்னு. பண்றதுலயே 2 விதம் இருக்குல்ல. நம்மலாம் ஐயோ பண்ணணுமே பண்ணணுமேன்னு பண்ணுவோம். ஆனா அவங்கெல்லாம் அப்படி கிடையாது. ஹாப்பியா நம்ம ஃபேமிலிக்காக பண்றோம், நம்ம பிள்ளைங்களுக்காக பண்றோம், நம்முடைய பேர பசங்களுக்காக பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா பண்ணிட்டு இருப்பாங்க. என் அம்மா காலையில சீக்கிரமாவே எழும்பி எல்லா வேலையுமே முடிச்சிருவாங்க. காலையில சாப்பாடு, மதியான சாப்பாடு, நைட்டுக்கு மட்டும் ஒரு ஈவினிங் 6 o'clock போல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்பாவுக்கு கொடுத்த வேலையை சிறப்பா பண்ணியாச்சு. சிறப்பா பண்ணதும் போதாதுன்னு கீழே கிடக்கிறதையுமே கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கூடவே பேத்தியாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எங்க வீட்டுக்கு வந்தாலும் எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது. அப்படி சரன்னு டைம் போயிடும். அப்பா கீரை கட் பண்ணி வச்சாச்சு. அம்மா அதுக்கு மசாலா அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சிம்பிளான மசாலா தான். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும், 2 பல் பூண்டு, கொஞ்சம் துருவின தேங்காய், கொஞ்சமா சீரகம், இவ்வளவுதான். உங்களுக்கு தேவைன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்க மஞ்சத்தூள் ரொம்ப ரேரா தான் சேர்த்துப்போம். எங்க பாப்பா நாங்க எங்க இருக்கோமோ அங்கதான் ஆள் இருக்கும். இப்ப கொஞ்சம் கையெல்லாம் எட்ட ஆரம்பிச்சுட்டு எந்த பொருளை எங்க இருந்துடா இழுத்து போடலாம்னு சொல்லிட்டு ஆளு பார்த்துட்டே இருக்கும். அதனால எல்லாத்தையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் வைக்கணும். ரொம்ப முயற்சி பண்ணுவா. நிறைய திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கீழே எடுத்து போட்டிருக்கா. நல்லா பேஸ்டா அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி கொரப்பா அரைச்சு வச்சாலே போதும். உங்களுக்கு இந்த மசாலா அரைக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாவை குட்டியா கட் பண்ணிட்டு 2 பல் பூண்டையும் அந்த மாதிரி குட்டியா கட் பண்ணி கீரை கூடயே போட்டாலே போதும். இப்ப கீரை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாங்க கடலெண்ணெய் சேர்த்திருக்கோம். நீங்க என்ன எண்ணெய்னாலுமே சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கீரையை கிளீன் பண்ணி கட் பண்றதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். கீரை ரொம்ப ஃபாஸ்டா நம்ம குக் பண்ணிடலாம். வெங்காயம் லைட்டா வதங்கினதுமே நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். கீரையை எப்பவுமே நீங்க கழுவிட்டு தான் கட் பண்ணணும். ஏன்னா நம்ம அதை கட் பண்ணிட்டு கழுவ முடியாது. அதனால கட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க நீட்டா கழுவிடுங்க. ஏன்னா அதுல பொடி பொடியா நிறைய மண் இருக்கும். அதனால நீங்க சுத்தமா அதை கழுவிக்கோங்க. இன்னொரு டிப் சொல்றேன். நீங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளா இருந்தீங்கன்னா இப்பவே நீங்க வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். எங்க அம்மாலாம் இந்த ஸ்டேஜ்லயே சால்ட் சேர்த்துப்பாங்க. ஆனா என்ன மாதிரிப்பட்ட ஆளுங்க நான் வந்து கீரை நல்லா வதங்கி அப்படி இப்போ நிறைய இருந்த மாதிரி இருக்குதா, அதுக்கப்புறமா ரொம்ப கம்மியா இருக்கும், அதுக்கப்புறமா நீங்க வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க. அப்ப கரெக்டா இருக்கும். நம்ம இப்ப நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய சேர்த்துட்டா லாஸ்ட்ல ரொம்ப உப்பு கரிக்கிறது மாதிரி இருக்கும். இது எங்க பாப்பாவோட வாக்கிங் டைம். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால வெளியே கூட்டிட்டு போனா ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அதனால நாங்க 2 பேரும் இன்னைக்கு வாக்கிங் வந்தோம். அப்படியே வெளியில வந்தாதான் ஆளு நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடும். அவ்வளோ ஜாலியா இருப்பா வெளியில. நீங்க யார் எங்க வீட்டுக்கு வந்தாலும் வெளியே கூட்டிட்டு போறீங்கன்னா மேடம் ஜாலியா அவங்க கூட வந்துருவாங்க. நாங்க சின்னதா வாக் போயிட்டு வர்றதுக்குள்ள கீரை ரெடி ஆயிட்டு. இனி நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துக்கிட வேண்டியதுதான். அந்த மசாலா சேர்த்துக்கிட்டு நீங்க ரொம்ப நேரம்லாம் குக் பண்ணக்கூடாது. லைட்டா ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். கீரை உங்களுக்கு எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. வேற என்ன பொரியல் உங்க வீட்டுல வச்சாலுமே கீரை இன்னொரு அடிஷ்னலா ஒண்ணு சேர்த்துக்கோங்க. முன்னாடி எல்லாம் எங்க வீட்டுல கீரை சாப்பிடுன்னுலாம் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நான் கேட்டதே இல்லை. இப்பதான் சார் நம்ம அதெல்லாம் சாப்பிடலையேன்னு தோணுது. இப்ப எப்ப கொடுத்தாலுமே நான் கீரை எல்லாமே சாப்பிடுவேன். இப்பெல்லாம் டேஸ்ட் பாக்குறது இல்லை. ஏன்னா எனக்கு வீட்டில் இதெல்லாம் க்ளீன் பண்ணி பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அதனால அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தால் தான் இந்த மாதிரி கீரையெல்லாம் சாப்பிட்றது. நல்லா கிடைக்கும் போது சாப்பிட்றது தான். அப்படியே நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். ரெஸ்ட் எடுத்துட்டு வெளியில் வந்தால் என் அக்கா பாப்பா கீழே உட்காந்துருந்தா. நல்லா குளிச்சு ரெடியாகி ஃப்ரெஷ்ஷாக என்னை கூப்பிட்டுட்டு இருந்தா. நம்மளை பார்க்குறதுக்கும் ஒரு ஜீவன் வெயிட் பண்ணுதுன்னா அது இந்த ஜீவன் மட்டும்தான். இப்போ அவளுக்கு என்னோட ஃபோன் வேணும், அதான் வந்து கேட்டுகிட்டே இருக்கா. நான் அவளுக்கு ரைம்ஸ் ஏதாவது வச்சு கொடுப்பேனா அதுக்காக. இப்ப அம்மா மீன் பொரிக்க போறாங்க. மீன் பொரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து பாருங்க, ரொம்ப வாசனையா நல்லா இருக்கும். சிக்கனுக்கும் அதே மாதிரி தேங்காய் எண்ணெயில பொரிச்சிங்கன்னா அதோட டேஸ்டே வேற மாதிரி இருக்கும். இப்ப ரீசன்ட் டேஸா தேங்காய் எண்ணெயோட விலை அப்படி தங்க மாதிரி கூடிட்டே போகுது. உங்களுக்கு அதோட ரீசன் என்னன்னு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நிஜமாவே ஃபிஷ் ஃப்ரை வேற லெவல்ல இருந்துச்சு. நானே ஒரு 5-6 பீஸ் சாப்பிட்டேன். நான் காலையிலே எழும்பி கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு மேலே போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாச்சு.
அதுக்கப்புறமா எங்க அம்மா கூப்பிட்டாங்க. இந்த மாரி ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறேன். நல்லா சூடா வந்து சாப்பிடுன்னு. அதான் நான் சொன்னேன்ல, அவங்களுக்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்கவும் தோணாது. எவ்வளோ நேரம்னாலும் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. எனக்கெல்லாம் சும்மா நின்னாலே டயர்ட் ஆகுது. ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிட்டு, இனி சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியது தான். என் அப்பா ஃபர்ஸ்ட்டே சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா, அவங்க சுகர் பேஷண்ட்னால அவங்க பசி தாங்கிக்க மாட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட்டே அப்பா சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நான் ரெஸ்ட் எடுக்க போன கேப்ல எங்க அம்மா அந்த முட்டையுமே அவிச்சு எடுத்தாச்சு. எங்க ஏரியாலலாம் எல்லார் வீட்லயும் இந்த மாரி தான் லஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு மீன் குழம்பு, அவியல், இந்த மாரி கீரை பொரியல், ஏதாவது மீன் பொரிச்சது இவ்வளோ தான் இருக்கும். நானும் இனி சாப்பிட போறேன். அந்த கேப்ல ஒரு ஆள் வந்தாச்சு மறுபடியும் ஃபீடிங் பாட்டில்ல வாயில வச்சுட்டு. எங்க அம்மா சோறு வடிச்ச கஞ்சி அவளுக்கு கொஞ்சமா ஊத்தி குடுப்பாங்க. அது வந்து நல்லது தான் பேபீஸ்க்கு. நீங்களும் வேணா குடுத்து பாருங்க. எங்க பாப்பாக்கு நல்லா சுகர்லாம் ஆட் பண்ண ஐட்டம்ஸ்லாம் பிடிக்காது. இந்த மாதிரியெல்லாம் குடுத்தா அவ சமத்தா குடிச்சுப்பா. சோறு, குழம்பெல்லாம் விட்டு ரொம்ப சாப்பிட மாட்டா. இந்த பனானா பவுடர் இந்த மாதிரியெல்லாம் நம்ம களி மாதிரியெல்லாம் பண்ணி குடுப்போம்ல, அதெல்லாம் சாப்பிடுவா. நான் அவளோட ஃபுட் ரொட்டீனும் உங்களுக்கு ஒரு வீடியோவா போடுறேன். ஏன்னா நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் என்னோட சேனல்ல போட்ட வீடியோலயே இதான் ரொம்ப பெருசுன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் ஷார்ட் பண்ண பார்க்குறேன். பாய்.